எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா மூவி. என்னங்க இந்த படத்தை பற்றி சொல்கிறது, என்ன கருமத்தை சொல்கிறேன்னு தெரியலையே. நம்ம அண்ணாச்சி புளு சட்டை மாறின மாதிரி தான் பேசணும் போல். என்னங்க இது படம். இப்போ இதில் செகண்ட் பார்ட் வேறு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஒரு குழந்தையை காப்பாற்றுறாரா இல்லையா, அவ்வளோதாங்க படத்தோட கண்டென்ட்டு. ஒரு பையன், ஒரு 10 வயசு பையனை காப்பாற்றுறாரா இல்லையா. இதுக்கு ஒன்று செகண்ட் பார்ட்டில் வேறு வர்றாங்க. இதில் கூட தம்பி வேறு வராது. அவர் கூட நீ அடுத்த பார்ட்டில் அவர் கூட சண்டை கட்டி காப்பாற்றுறாரா இல்லையா. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்குங்க. செகண்ட் பார்ட்டில் உன்னை காப்பாற்றுவாரா இல்லையாங்கிறது செகண்ட் பார்ட் வரும். இது என்ன கணக்கில் இந்த கதையை எடுத்தாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுக்கு இவ்வளோ கோடி செலவு, எதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் காமிக்கிறது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு போய் காமிச்சு அங்கே அவங்களாம் லைவில் வர்ற மாதிரி காமிச்சு அந்த வரலாற்று ஆதிவாசி மக்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு மாதிரி தான் காமிக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு இல்லை, தமிழர்கள் மாதிரி தான் காமிக்கிறாங்க. பழங்குடியினர் மாதிரி. ஆனால் ரொம்ப கேவலமாக காமிக்கிறாங்க. சத்தியமே இந்த வரலாறு உண்மையான வரலாறு சொல்லலை. அவங்க ஆதிவாசிகளில் பயங்கர கொடூரமாகாமல் மனுஷங்களே ஈவார்க்கமெல்லாம் கொண்டு தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க. கொன்று போட்டு ஒருத்தருக்குள்ளே அடுத்து ஒருத்தர் நம்மளே அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி இவ்வளோ வஞ்சகம் வச்சு காமிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் படம் என்ன ஸ்க்ரீன் ப்ளே, என்ன இது ஃபைட்டும் சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு பாட்டு மட்டும்தானுங்க ஒரு 2 பாட்டு. மன்னிப்பையான்னு ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் ஆதித்தி அந்த பாட்டு நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதுவுமே டம்முன்னு சத்தம் கேட்க நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பெருசாக இல்லை. வசனம் வர வேண்டிய இடத்துல மியூசிக் வந்து விட்டு வசனம் புரிய மாட்டேங்குது. இந்த கேமரா ஒர்க்குன்னு ஒருத்தர் பண்ணிக்கிறாரு. எதுக்கு கேமராவை சர்றம்பூரும் அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டுருக்காருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது தேவைக்காக அது பண்ணால் பரவாயில்ல, சும்மா என்கிட்ட கேமரா இருக்கிறதுக்காக பண்ணக்கூடாது. இப்போ சூரிய வசனம் பேசுகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட வச்சு கரெக்டாக ரோலிங்கில் காமிச்சா அதை ஜிம்மி ஷாட்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அவர் பேசுகிற வசனத்துவே எடிட் பண்ண மாதிரி கச அப்படி இப்படின்னு காமிச்சிலாம் அவர் என்ன பேச வர்றாருன்னு புரிய மாட்டேங்குது. வசனம் புரிஞ்சால் தானே கதை புரியும். வசனம் எப்பவுமே சிவா படத்தில் வசனம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வசனம் நிறையா பைசாக ஆகாது. என்ன வசனம் அவர் எழுதலை போல். அவர் எழுதினா மட்டும் நல்லா எழுதியிருப்பார், அதை விட்டுருங்க. ஆனால் படம் என்னங்க, எதுக்கு இவ்வளோ கோடி செலவுன்னா ஒன்றுமே புரியல. கதையே தெளிவாக புரியவே மாட்டேங்குது. இங்கே பாதி எடிட்டிங்கு ஸ்க்ரீன் ப்ளே நிறையா பைசா ஆகாதுங்க. கசன்னு பண்ணி வச்சுக்கிறாங்க. நெகட்டிவாக சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, சூர்யாவுமே நடிப்பு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. ஃபைட்டில் இல்லைங்க. அந்த ஃப்யூச்சரில் ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற சூர்யா எந்நேரம் கத்திக்கிட்டே இருக்கிறாரு, சண்டை கட்டுறாங்க. அப்புறம் தெலுங்கு படம் மாட்டி ஊன்னு கத்திக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ பார்த்து 24 மணி நேரமும் அந்த ஆதிவாசிகள் சண்டை கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் காமிக்கிறாங்க. நிஜத்தில் இந்த கரண்ட்டில் இருக்கிற சூரிய லைவில் 2024 இருக்கிற சூர்யா பார்த்திங்கன்னா தண்ணியும் பொம்பளைன்னு ஜாலியாக ஒளிச்சுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரும் பார்த்தா கடைசியில் அவரும் கத்துறக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அப்போ இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு பல 1000 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாரா. இவ்வளோதான் கதை. கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது என்ன சூர்யா சார், உங்களை எவ்வளோ நம்புகிறாங்க ரசிகர்கள். எதுக்கு இவ்வளோ போட்டு செலவு பண்ணி, அதுக்கு இவ்வளோ 250 கோடி 300 கோடின்னு செலவு பண்ணி இந்தியா பூரா போய் பில்டப் போட்டு, எதுக்கு இது ஒன்றுமே இல்லாத படமாக இருக்குது. இது நிஜமாக ஒன்றுமே இல்லை. நாளைக்கு காலையில் இவர் என்ன பேச போகிறது இல்லை, புளு சட்டை கழுவி ஊற்றுவார் அவர் சும்மாவே. இது படம் உண்மையாமல் அப்படி தான் இருக்குதுங்க. படம் ஒன்று இதுதான் இது இப்படி போகுது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து படம் ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக பார்க்க வைக்கணும். ஆனால் இது படம் ஆரம்பத்துலேருந்து ஒரு கொஞ்சம் மொக்கையாகவே போகிறப்ப என்னடா எதையாவது காமிச்சு முடிச்சிருவோம் ரசிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் இந்த யோகி பாபுன்னு ஒருத்தர் வர்றாரு, இந்த கிங்ஸ்லி 2 பேரும் வர்றாங்க. எதுக்கு அவங்க 2 பேர்? சத்தியமாக ஒரு செகண்டும் கூட காமெடி சிரிப்பே வர மாட்டேதுங்க அவங்க 2 பேரும் பண்ணுற காமெடியில். அப்புறம் இந்த ஹீரோயின்னு ஒன்று வருது. ஆனால் அந்த பாப்பாவுக்கு சுத்தமாக வேலையே இல்லை. வில்லனுக்கு நடிப்பு இல்லை, சும்மா வில்லன் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. தகவல் சொல்ல வரவனெல்லாம் போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாப்புல. அதை இப்போ கொல்லவனை போய் கொள்றா அப்படின்னா அதை பண்ண மாட்டுறாப்புல.
கடைசியில் வில்லனோட கதி என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்படியே போகுது. ஐயோ சாமி! இப்போ 300 கோடிங்கிறாங்க செலவு. ஒரு வேளை 300 கோடி செலவு பண்ணியிருந்தா இதெல்லாம் இப்போ நயா பைசாக்கு வேஸ்ட்டுங்க இந்த படம். கடைசியில் பார்த்தா முட்டாள்கள் யாருன்னு பார்த்தா படம் பார்க்க போகிற மக்கள்கிட்ட. நீங்கள் தான் இப்போ நட்டம் வந்து தயாரிப்பாளருக்கோ, சூர்யாவுக்கோ, டைரக்டருக்கோ, அதில் வேலை செஞ்ச ஒருத்தருக்கோ, வாங்கி ரிலீஸ் பண்ணுறவருக்கோ, தியேட்டருக்காரங்களுக்கோ யாருக்குமே கிடையாதுங்க. மக்கள் நம்மளுக்கு தான் நட்டங்க. இதில் போய் 100 கொடுக்குற டிக்கெட்டு 500 கொடுத்து பார்த்தவன், நம்ம 500 வாங்க வேண்டிய இடத்துல 1000 9 மணிக்கெல்லாம் போய் பார்த்தவன் 1000 பார்த்துருப்பேன். அவனுக்கு தாங்க நட்டா. எப்படி நட்டன்னு கேட்டால், நம்மளுக்கு ஒரு ஆள் 1000 செலவு பண்ணுறான். அதே நீங்கள் ஒரு தியேட்டருக்குள்ளே 500 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் கூடுறாங்க. அப்போ எவ்வளோ கணக்காச்சு? அது எங்கே போய் சேருது? அது எல்லாருமே தயாரிப்பாளருக்கோ, தியேட்டருக்காருக்கோ, விநியோகஸ்தருக்கோ யாரோ ஒருத்தருக்கு டீலிங்கில் போய் சேர்ந்துருது. கடைசியில் நட்டப்படுறது படம் நல்லா இல்லாமல் 2 மணி நேரத்துக்காக படம் நல்லா இல்லாமல் போய் நட்டப்படுறது நம்ம சொந்த பாக்கிலேருந்து போகிற காசு தான். இது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இவங்க படம் நல்லா எடுத்தாலும் எடுக்காட்டியுமே இவங்க பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. வரலாற்று படம் எடுத்துருக்கிற 300 கோடி செலவு பண்ணிக்கிற 500 கோடி செலவு பண்ணிக்கிற இந்த பிஸ்மி மாதிரி ஆளுகளில் படம் அப்படி வந்திருக்காமல் இப்படி வந்திருக்காமனு பயங்கர பில்டப் போடுவாங்க. படத்துக்கு முன்னாடி படம் வந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசுவாங்க. காசை வாங்கிட்டு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, காசு கொடுக்காட்டி மாற்றியும் பேசுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தானுங்க அறிவு வேணும். இந்த பில்டப் ஓவராக கொடுத்து இந்த வரலாற்று படம் அத்தனை கோடி செலவு பண்ணிட்டா. சூர்யா அப்பயும் நடிச்சிருக்காரு, இப்பயும் நடிச்சிருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டார். எந்த நடிகருமே சொல்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டார். எதுக்குங்க இந்த பில்டப்? ஃபஸ்ட்டு படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, டைட்டில் கார்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா பாகுபலியை காப்பி அடிச்சுக்கிறாங்க. படத்தை ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா கத்தி படத்து சீன் மாதிரி வருது. அப்புறம் யோலோவை பாட்டா, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா பாட்டு மாதிரி, பீஸ்டில் வர ஜாலியோ ஜிம்கானா மாதிரி வருது. இது என்னது? இது என்ன கொண்டு போயிட்டுருக்கான்னு தெரியல. சிறுத்தை சிவா, அந்த உங்கள் டீம் வச்சு பண்ணுறீங்க, ரைட்டு, ஓகே. உங்களுக்கு சிறுத்தை மாதிரி, வீரம் மாதிரி, விஸ்வாசம் மாதிரி படம் தான் செட் ஆகுங்க சிவா. நீங்கள் கம்முன்னு அதில் எடுத்துகிட்டு கமர்ஷியலாக கிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இது மியூசிக்கு தேவை 60% ஓரளவுக்கு பண்ணிக்கிறார். அவரோட சப்போர்ட் அவர் பண்ணிக்கிறார் இல்லைன்னா சொல்ல முடியாது. அவரால் முடிஞ்சது பண்ணிக்கிறார். அவருக்கு இவ்வளோ தான் தெரியும். அவர் டிஎஸ்பி என்ன முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய படத்தோட காப்பி அடிச்சிருப்பார். இப்போ கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது. தெரியாத மாதிரி அடிச்சுக்கிறாரு. அது பழசு தான் அடிச்சுக்கிறாரு. ஆனால் அது தெரியாத மாதிரி நாதரத்தினம் பண்ண நாசுக்காக பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒரு 2 இடத்துல 2 பாட்டு நல்லா இருக்குது. சில இடத்துங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. அவ்வளோதான், பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கசகசன்னு கத்திட்டு இருக்கிறாங்கனால வசனம் புரிய மாட்டேங்குது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வசனம் புரியல. இந்த பல படத்தில் காப்பி அடித்து அங்கங்கே ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்கிறதுங்க? இந்த படத்தை போய் பார்க்குறது வேஸ்ட்டுங்க. ஒரே பேஜ் சொன்னேன். கொஞ்சம் நாள் கழித்து ஓடிடியில் பார்த்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் இந்த வர பொங்கலுக்கோ ஏதோ ஒரு டைமில் டிவியில் போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். டிவியில் பார்க்க முடியாது, லட்சம் விளம்பரம் போடுவாங்க. ஓடிடி வந்தீங்கன்னா ஓடிடியில் பார்த்துக்குங்க. இதுதான், இவ்வளோ தான் என்னோடய கருத்து. ஏன்னா படம் இப்போ சூர்யா ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. அவர் நடிப்பு மறந்துட்டாரா இல்லை என்னென்னு தெரியல. ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது இந்த படத்தில். கொஞ்சம் கூட இந்த யதார்த்தமாக நடிப்புன்னு தான் சூர்யா, விக்ரம் இவ்வளோ தூரம் வளர்ந்தது காரணமே. சூர்யா, விக்ரம், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வளர்ந்தது காரணமே யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிச்சிட்ருக்கானே நமக்கு தெரியாது. ஒரு நிஜமாக வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சும்மா வாழ்னு கத்திக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ஜோதிகா பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பயங்கரமாக பண்ணுறவங்க ஜோதிகா தான். அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கதைன்னு சொன்னால் சிம்பிள் தாங்க. ஒரு நட்டி இருக்கிறாரு. அவர் ஒரு கூட்டத்து மக்களை தந்திரமாக கொல்ல பார்க்குறாரு, அழிக்க பார்க்குறாரு. அதை சூர்யா கண்டுபிடிச்சி அவரை கொண்டுறாரு. அவர் பொண்டாட்டி பையன் முன்னாடியே தீயை வச்சு கொண்டுறாங்க. அந்த ஊர் மக்களை, அந்த இன மக்களை கொல்றாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்களை இவங்க குடும்பத்தையும் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தடுத்துட்டு இல்லை அவங்கள அழிக்கூடன்னு சொல்கிறப்ப, இல்லை அவன் பொண்டாட்டி மனைவி போய் சூர்யாக்கிட்ட பையனை கையில் கொடுத்துட்டு நீங்கள் தான் எனக்கு அண்ணன், என் பையன் நீங்கள் தான் பார்த்துக்கோன்னு சொல்லி போட்டு அவங்களும் போய் அந்த தீயிலே விழுந்து செத்து போயிடறாங்க. அந்த வாக்கை காப்பதற்காக கங்குவா போராடுறாரு. அது 1000 வருஷம் முன்னாடியும் போராடுறாரு, 2024லையும் போராடுறாரு. நீங்கள் எந்த வருஷம் வரப்போ இல்லை கங்குவா 2 அதுலேயும் அந்த வருஷம் போராடுவாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தாங்க கதை. இதில் பையனை காப்பாற்றினா அவர் ஹீரோ, பையனை காப்பாற்றாமல் தோத்துட்டா அவர் தம்பி ஹீரோ. அவ்வளோதாங்க படம். செகண்ட் பார்ட்டோட கதையும் இதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. இது நம்மளை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க. ஒன்றுமே இல்லாத கதையை வரலாற்று படம்னு சொல்லி காமிச்சு
அதில் வந்து தமிழர்கள் வந்து ஆதிவாசிகள் வந்து ரொம்ப கேவலமாக வாழ்ந்தாங்க, மனுஷங்களை தின்னுட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு குடூருக்காரங்க இந்த ஆங்கிலேயனும் ரோமானியனும் வர்ற மாதிரி இந்த படத்தில் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த திராவிடக்காரங்களுக்கு இது பிடிக்குமே, திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் பூரா முட்டாளமும் ஆதிவாசியும் பைத்தியக்காரனாகவும் இருந்தாங்க. நாங்கள் திராவிடமும் இந்த ஆரியம் வந்து தான் தமிழுக்கு அறிவு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதைத்தான் சிம்பாலிக்காக சொல்லிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ரெண்டையுமே இது திராவிட சிம்பளுக்குள்ளது நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆரிய சங்கிகளுக்கும் திராவிட கருப்பு சங்கிகளுக்கும் காவி சங்கிகளுக்கும் இது நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் பார்த்துக்கிறது மிச்சம். எனக்கு குடும்பத்தோடு 4 பேர் போகிறாங்க அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா பையன் புள்ள 4 பேர் போகிறாங்கன்னா குறைஞ்சது 1500 படத்துக்கு போகிற செலவாயிடுது. அது கம்முன்னு ஓடிடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் மிச்சம்னு நான் நினைக்கிறேன். பிடிக்காட்டி போட்டு விட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இந்த படத்தை பற்றி கதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஓடிடியில் பார்த்துக்கிறது உசிதம். அவங்க பாஷையில் சொல்லணுன்னா அவங்க மொழியிலேயே சொல்கிறேன், சமஸ்கிருத மொழியிலேயே உசிதம். அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும்.